அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குளிக்கின்ற ஒருவர் தொழுகைக்காக பின்னர் வுலு செய்ய வேண்டுமா என்று ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதற்கு இரண்டு விடைகளை நாங்கள் காணலாம். முதலாவது விடையை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாபத்துக்காக, அதாவது உடலுறவு கொண்டதற்கு பின்னால் குளிக்கின்ற குளிப்பை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய ஒரு செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா யக்தஸல மினல் ஜனாபதி, நபி அவர்கள் ஜனாபாவிலிருந்து சிறுதொடக்கிலிருந்து குளிப்பதற்கு ஆரம்பித்தால் கஸ்ஸல யதைஹி, கைகளை கழுவுவார்கள், சலாத்தன் 3 முறை. தவல்லஅ வுலுஅஹு லிஸலாத், தொழுகைக்கு எப்படி வுலு செய்வார்களோ அதே போன்று அவர்கள் வுலு செய்து கொள்வார்கள் என்று குளிப்புக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்கின்ற செய்கை தொடர்பாக வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் ஒருவர் ஜனாபத்திலிருந்து சிறுதொடக்கிலிருந்து அவர் குளிக்க வேண்டுமாக இருந்தால் அவர் ஆரம்பத்தில் வுலு செய்து கொள்ள வேண்டும். அப்ப வுலு அவருக்கு நிபந்தனையாகிவிட்டார், பின்னர் அவர் தொழுகைக்காக வுலு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஆரம்பத்திலே வுலு செய்து விட்டார் என்கிற நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, ஒருவர் சாதாரணமாக குளிக்கிறார். ஒரு உதாரணமாக வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக ஒருவர் குளிக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் இவர் தொழ வேண்டும் என்றால் மீண்டும் அவர் குளித்ததற்கு பின்னால் தொழு செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறார். அப்ப இதனை பொறுத்த வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொட்டு வரக்கூடிய ஒரு செய்தி அபூதாவுதிலும் திர்மிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்தஸிலு, அவர்கள் குளிப்பார்கள், நபி அவர்கள் குளிப்பார்கள். வயுஸல்லி ரக்அத்தைனி வ ஸலாத்துல் கதாத், அதாவது 2 ரக்அத்தில் பகல் நேரத்தில் தொழக்கூடிய 2 ரக்அத்துகளை தொழுவார்கள். வலா அராஹு யஹ்துசு வுலுஅஹு, நான் காணவில்லை அவர்கள் வுலுவுக்கு, அதாவது இந்த குளிப்புக்கு பின்னால் வுலுவை புதுப்பித்ததாக நாங்கள் காணவில்லை என்று சொல்கிறார்கள். வலா அராஹு யுஹ்திசு வுலுஅன் பஅதல் உஸ்லி, குளிப்புக்கு பின்னால் வுலுவை அவர்கள் செய்தார்கள் என்று, அதை புதுப்பித்தார்கள் என்று நான் காணவில்லை அப்படி என்கிற ஒரு செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய நாங்கள் பார்க்கிறோம். இது இமாம் அல்பானி அவர்களினால் சஹீஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் ஒருவர் குளிக்கின்ற போது அவர் வுலுவுடைய நீயத்தை வைத்துக் கொண்டு குளித்தால் அவருக்கு மீண்டும் வுலு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அதே போன்று ஜனாபத் சிறுசுடக்கிலே ஒருவர் குளிக்கின்ற போது ஆரம்பத்திலே அவர் வுலு செய்வதால் மீண்டும் அவர் வுலு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது என்பதை தான் இந்த சட்டங்களின் மூலம் காணக்கூடிய